ஓம் சாய்ராம். வணக்கம். பிருகத் பராசர ஹோரா சாஸ்திராவிலிருந்து பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று சொல்லும் போதே பஞ்சம் என்றாலே 5 என்று உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம 9 கிரகங்களை சொல்லிட்டு இருக்கோம். இதுல ராகு கேது ஒரு சாயா கிரகம். இதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள்ல 7 கிரகங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 கிரகங்களில் சூரியனையும் சந்திரனையும் விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்களை பற்றி சொல்லக்கூடிய யோக தத்துவங்கள் தான் இந்த பஞ்ச மகா புருஷ யோகங்கள். பஞ்சம் அப்படின்னாலே 5 பஞ்சா. இந்த பஞ்சு அப்படிங்கிறது என்னென்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி, இந்த 5 கிரகங்களை தான் பஞ்ச மகா என்று சொல்லப்படுகிறது. புருஷ அப்படி என்று சொல்லும் போது அது நிலையான யோகங்கள் என்று சொல்லப்படலாம். புருஷ என்று சொன்னால் ஆண் வர்க்கத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் இங்கு சுக்கிரன் பெண் கிரகம் இருக்கிறது, சனி புதன் அடிக்கிரகம் இருக்கிறது. எனவே புருஷன் என்றால் ஆண் என்ற அர்த்தத்தில் இங்கு வரக்கூடாது. செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி என்பவை ஒரு நிலையான யோகங்களை தரக்கூடியது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் என்று சொல்லப்படலாம். இப்ப முதல் யோகமாக நம்ம எடுத்துக்கொள்ள போவது ரிச்சக யோகம். நீங்க பொதுவாக விருச்சகம் என்று நீங்க படிப்பீங்க. அதாவது விருச்சக ராசி, விருச்சகம் என்று தேல் என்ற கணக்குல அது செவ்வாயுடைய வீடு. விருச்சகம் என்பது சான்ஸ்கிரிட்ல ரிச்சகா அப்படின்னா கோபம், அதிவேகம் அல்லது ஒரு வெகுண்டவன், போர்த்தனம் மிக்கவன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ரிச்சகா என்பதற்கு மிகுதியாக வியை சேர்த்தால் விருச்சகம் என்று வரும் இல்லையா? இந்த வியை சேர்த்தால் விருச்சகம் என்று வரும். இப்ப ஒரு ஞாபகத்துக்காக இந்த ரிச்சகா என்பது செவ்வாயை சார்ந்த யோகமாக தான் இருக்க முடியும் இல்லையா? விருச்சகம் என்றால் செவ்வாயுடைய வீடு. அதை வியை எடுத்துருவோம். ரிச்சகா, ரிச்சக, ரிச்சகா என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் செவ்வாயை சம்பந்தமான ஒரு யோகமாகும். இப்போ இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு இருக்கணும்? லக்னத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ, லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலோ, இன்னும் சொல்ல போனால் லக்னத்திலிருந்து கேந்திரங்களில் இந்த செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் ஆட்சியோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். சும்மா லக்னத்திலிருந்து 4 செவ்வாய் இருந்தாலும் இந்த யோகத்துக்கு வரமாட்டாங்க. லக்னத்திலிருந்து அது கேந்திரங்களில் ஆட்சியோ அல்லது யோகமாக இருக்க வேண்டும், உச்சமோ இருக்க வேண்டும். அப்போதான் அது இந்த ரிச்சக யோகத்தில் வரும். ஆட்சி உச்சம் பெற்ற இந்த செவ்வாய் லக்னத்திற்கு கேந்திரங்களில் இருந்தால் ரிச்சக யோகம். இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும், என்ன பலன் தரும்? இப்ப நம்ம ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டோம். அது செவ்வாயுடைய வீடு, ரிச்சகம் என்றாலே கோபத்தை தரக்கூடியவன் என்று புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதோடைய பலன்கள் எப்படி இருக்கும்? மிகுந்த ஆர்வம், மாசு மறுவற்ற தோற்றம், கூடுதல் வலிமை, போரிடுவதில் ஆர்வம், பகைவரை வெற்றி கொள்ளுதல், திருடர்களை காப்பாற்றுதல், தீய குணம், மிருதுவான தொடைகள், காப்பாற்றும் குணம் கொண்டவர்கள் ஆனால் தீயவர்களுக்கு துணை போபவர்கள், வலிமையான சில செயல்களை செய்யக்கூடியவர்கள், வீணை, வில், சக்கரம் போன்ற தொழில் அல்லது அந்த சாதனைகளை செய்யக்கூடியவர்கள், மாய மந்திரங்களை கற்றுக்கொள்பவர்கள், என்னதான் இருந்தாலும் அவர்கள் சூரியனுக்கும் குருவுக்கும் ஒரு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூரியன் என்றாலே அரசன், அரசனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் வலிமை உடையவர்கள் அல்லவா? எனவே சூரியன் அரசனுக்கு தேவையான ஒரு நபராக இந்த ரிச்சக யோகத்தை உடையவர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த ரிச்சக யோகம் லக்னத்திற்கு லக்னம் 4, 7, 10 இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டோம். அப்ப எந்த லக்னத்துக்கெல்லாம் வரலாம்? கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு முதல்ல வந்துடும். அந்த மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகும். அடுத்தது ரிஷப லக்னம் வரும்.
ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி வீடாக வரும். அடுத்தது கடக லக்னம் வரும். கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றவனாக வருவான். அடுத்தது சிம்ம லக்னம் வரும். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றவனாக வருவான். அடுத்தது துலாம் லக்னம். துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றவனாக வருவான். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றவனாக வரலாம். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெற்றவனாக வரலாம், அல்லது லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றவனாக வரலாம். அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 7, 8, 9, 10 விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் ஆட்சி பெற்ற செவ்வாயாக கும்ப லக்னத்துக்கு வரலாம். இப்போ ரிஷக யோகத்தில் மேசம் ரிஷபம், கடகம் சிம்மம், துலாம் விருச்சகம், மகரம் கும்பம், இத்தனை 2, 4, 6, 8 லக்னங்களும் உங்களுக்கு ரிஷக யோகத்துக்கு வந்துடும். எந்த லக்னங்களாக இருந்தால் இந்த யோகத்தை அடைய முடியாது என்றால், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுர் லக்னம், மீன லக்னம், இந்த 4 லக்னங்கள் தான் இந்த யோகத்தை அடைய முடியாது. நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப செவ்வாயுடைய இந்த ரிஷக யோகத்தை அடைபவர்கள் யார் 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 அடைய முடியாது என்பதை இதுக்கு விளக்கிட்டோம். நம்ம அடுத்தது உள்ள போகும்போது இதனுடைய வேறுபாடுகளை நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது புதனுடைய யோகம். புதன் யோகம் பத்ர யோகம் என்று சொல்வார்கள். பத்ர யோகம்